தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய பதிவிலே டிஎன்பிஎஸ்சி யூஜிடிஆர்பிக்கு தேவையான ஒரு பாடத்தை நாம் காண இருக்கின்றோம். யூஜிடிஆர்பி அலகு 8 உரைநடை இலக்கியம் என்ற பகுதி இருக்கிறது. அதிலே பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் என்பவரை பற்றி நாம் காண இருக்கின்றோம். இது யூஜிடிஆர்பிக்கு மட்டுமல்ல, பிஜிடிஆர்பி தமிழ், டிஎன்பிஎஸ்சியினுடைய அனைத்து போட்டித் தேர்வுகள், யூபிஎஸ்சி தமிழ் போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் இந்த பாடம் இன்றியமையாத ஒரு அடிப்படை அலகாக இருப்பதினாலே போட்டித் தேர்வுக்கு தயாராகின்ற அனைத்து நண்பர்களும் இந்த பாடத்தை கவனித்து குறிப்பெடுத்து தேர்வு நேரத்திலே பயன்படுத்தி வாழ்வில் வளம் பெற உங்களை வாழ்த்துகிறேன். உரைநடை வளர்த்த சான்றோர்களிலே ஒருவர் பண்டிதமணி கதிரேசன் செட்டியார். உரைநடை இலக்கியத்திலே இது இடம்பெற்றிருக்கும். இந்த உரைநடை இலக்கியத்தை வளர்த்த தமிழ் அறிஞர்களிலே ஒருவர் பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் என்பவர். இவருடைய காலம் 1881 ஆண்டிலிருந்து 1953 ஆண்டு வரை என்பதை நீங்கள் உள்வாங்க வேண்டும். இவருடைய வாழ்க்கை வரலாற்றை ஒரு 37 வினாக்களிலே நான் வகுத்து தொகுத்து உங்கள் முன் வைத்திருக்கிறேன். தேர்வுக்கு தயாராகின்ற நண்பர்கள் இதை கவனமாக குறிப்பெடுத்துக் கொண்டு நோட்டு புத்தகத்திலோ ஏதாவது பதிவு செய்து தேர்வு நேரத்தில் திரும்ப திரும்ப இதை திருப்பி பார்த்து கருத்துக்களை உள்வாங்க உங்களை அன்புடன் நான் வேண்டுகிறேன். பாடத்திற்குள் செல்லலாம். முதல் வினா, இலக்கியத்தில் மும்மணிகள் என்று போற்றத்தக்கவர் யார்? இலக்கிய உலகிலே ஒரு 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 குறிப்பு உண்டு. மும்மணிகள் என்று சொல்லுவார்கள். மும்மணிகள் அதாவது கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை, பண்டிதமணி கதிரேசன் செட்டியார், ரசிகமணி சிதம்பரநாத முதலியார். இவர்களை மும்மணிகள் என்று சொல்லுவார்கள். அதாவது கவிமணி, பண்டிதமணி, ரசிகமணி என்று சொல்லி இவர்களை அழைப்பார்கள். கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை, பண்டிதமணி கதிரேசன் செட்டியார், ரசிகமணி சிதம்பரநாத முதலியார். இந்த மும்மணிகளிலே ஒருவர் பண்டிதமணி கதிரேசன் செட்டியார். திரும்பவும் இது ஒரு பொதுநிலை வினா, ஆனால் டிஎன்பிஎஸ்சி போற்று தேர்வில் இது கேட்கப்பட்டிருக்கிறது. இலக்கியத்திலே மும்மணிகள் என்று போற்றத்தக்கவர்கள் யார்? மும்மணிகள்: ஒன்று கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை, பண்டிதமணி கதிரேசன் செட்டியார், ரசிகமணி சிதம்பரநாத முதலியார். இதிலே நாம் பண்டிதமணி கதிரேசன் செட்டியாரை பற்றி நாம் காண இருக்கின்றோம். இரண்டாவது வினா, பண்டிதமணி கதிரேசன் செட்டியாருடைய காலம் என்ன? இவருடைய காலம், இவர் பிறந்தது 16/9/1881. 16/9/1881. இவர் இறந்தது 24/10/1953. ஏறக்குறைய 73 ஆண்டுகள் இவர் இறைவன் இவருக்கு நல்ல ஆயுசை தந்து தமிழ் பணி ஆற்றிருக்கிறார் என்பது ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி என்று சொல்லலாம். பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் வாழ்ந்த காலம் 73 ஆண்டுகள். ஏனென்று சொன்னால், நாம் தமிழ் இலக்கிய வரலாற்றை புரட்டி பார்க்கின்ற பொழுது பல பெரும் தமிழர்களெல்லாம் குறைந்த வயதிலேயே மரித்திருக்கிறார்கள். ஆனால் இறைவன் அவருக்கு ஒரு நீண்ட ஆயுளை கொடுத்திருப்பது நமக்கு ஒரு மன நிறைவை தருகிறது. மூன்றாவது வினா, கதிரேசன் செட்டியார் எங்கு பிறந்தார்? கதிரேசன் செட்டியார் எங்கு பிறந்தார்? சிவகங்கை மாவட்டத்திலே மகிபாலன் பட்டியிலே இவர் பிறந்தார். கதிரேசன் செட்டியார் எங்கு பிறந்தார் என்று நாம் பார்க்கின்ற பொழுது சிவகங்கை மாவட்டத்திலே மகிபாலன் பட்டி என்ற இடத்திலே இவர் பிறந்திருக்கிறார். கதிரேசன் செட்டியாரனுடைய பெற்றோர் யார்? இவருடைய பேரண்ட்ஸ் யார் அப்படின்னு நாம் பார்க்கின்ற பொழுது தந்தையாருடைய பெயர் முத்துக்கருப்பன் என்பது. தந்தையாருடைய பெயர் முத்துக்கருப்பன். தாய் சிவப்பியாச்சி என்று சொல்லுவார்கள். சிவப்பியாச்சி. சில இலக்கிய வரலாற்று பதிவுகளிலே சிகப்பி ஆட்சி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குழப்பிக்கொள்ள வேண்டாம். சிவப்பி ஆட்சி என்பதும் சிகப்பி ஆட்சி என்பதும் ஒரே பெயர். தந்தை முத்துக்கருப்பன், தாய் சிவப்பி ஆட்சி அல்லது சிகப்பி ஆட்சி. இவருக்கு கதிரேசன் என்று பெயர் வருவதற்கு ஒரு காரணம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவருக்கு கதிரேசன் என்ற பெயர் வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருடைய தந்தையார் முத்துக்கருப்பன் இல்லையா? அவருடைய தந்தையார் முத்துக்கருப்பன். இவருக்கு ஈழ நாட்டில் உள்ள கதிர்காம கடவுள் மீது அதிகமான பக்தி இருந்தது என்று சொல்லப்படுகிறது. இவருடைய தந்தையார் முத்துக்கருப்பனுக்கு ஈழ நாட்டில் இருக்கிற கதிர்காம
கடவுள் மீது அதிகமான பக்தி இருந்த காரணத்தினாலே தன்னுடைய மகனுக்கு இவர் கதிரேசன் என்று பெயரை வைத்தார் என்ற செய்தியை நம்மால் உள்வாங்க முடிகிறது. அப்ப கதிரேசன் என்ற பெயர் வருவதற்கு காரணம் இவருடைய தந்தையார் முத்துக்கருப்பன். இவருடைய தந்தையாருடைய பெயர் முத்துக்கருப்பன் ஈழ நாட்டில் இருக்கிற கதிர்காம கடவுள் மீது கொண்ட அதிகமான பக்தியின் காரணமாக கதிரேசன் என்ற பெயரை தன்னுடைய மகனுக்கு சூட்டுகிறார். இவர் 6வது வினா, இவர் சிறு வயதிலே முறையாக கல்வி கற்றாரா என்பது வினா. சிறு வயதிலே இவர் முறையாக கல்வி கற்க வாய்ப்பு இல்லை. சிறு வயதிலே இவருக்கு முறையான கல்வி கற்பதற்கான சூழல்கள் அல்லது வாய்ப்புகள் இல்லை என்றே நம்மால் அறிய முடிகிறது. 7வது வினா, முறையான கல்வி கற்கவில்லை என்றாலும் அவருடைய எதிர்காலம் எவ்வாறு இருந்தது? ஏனென்று சொன்னால் முறையான கல்வி கற்றவர்கள் மட்டுமே ஒரு நல் நிலைக்கு பின்னாளிலே அடைவது உண்டு. ஆனால் இவர் கல்வி கற்கவில்லை என்றாலும் கூட பின்னாளில் மிக சிறந்த பதவிகளை பெற்றிருக்கிறார். அதாவது தன்னுடைய ஆர்வ மிகுதியாலே இவர் தமிழ் வடமொழி நூல்களை கசடர கற்று சிறந்த அறிவு பெற்று கல்லூரிகளிலே பேராசிரியராகவும் தமிழ் துறைகளிலே தலைவராகவும் பணியாற்றியிருக்கிறார். மீண்டும் உள்வாங்குவோம். இவர் முறையான கல்வி கற்கவில்லை என்றாலும் கூட தன்னுடைய ஆர்வ மிகுதியாலே சுய ஆர்வத்தின் காரணமாக தமிழையும் வடமொழியும், இவர் ஆங்கிலத்தை கற்பதற்கு வாய்ப்பில்லாமல் போயிற்று, தமிழ் வடமொழி ஆகிய நூல்களை கற்று சிறந்த அறிவு பெற்று கல்லூரியிலே பேராசிரியராக தமிழ்துறை தலைவராக பணியாற்றியிருக்கிறார். 8வது வினா, முறையான கல்வி கற்க தடையாய் இருந்தது யாது? ஏனென்று சொன்னால் இவர் முறையான கல்வி கற்கவில்லை என்ற பதிவை நாம் பார்த்தோம். அதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் ஒரு சோகமான செய்தியை நாம் உள்வாங்க வேண்டிய ஒரு சூழல். மிக சிறு வயதிலேயே, அதாவது 7 வயதிலேயே இவருக்கு வாத நோய் ஏற்பட்டது. மிக சிறு வயதிலேயே இவருக்கு 7 வயதிலேயே வாத நோய் ஏற்பட்ட காரணத்தினாலே இவருக்கு பள்ளிக்கூடத்திற்கு சென்று கல்வியை கற்க முடியாத ஒரு சூழ்நிலை. 9வது வினா, சிறு வயதிலே தம் ஊரில் உள்ள சிறிய பள்ளிக்கூடத்திற்கு சென்று இவர் கற்ற பாடங்கள் எத்தனை? அந்த 7 வயதிற்கு முன்னர் இவர் பள்ளிக்கூடத்திற்கு சென்றிருக்கிறார். அப்பொழுது அவர் கற்றுக்கொண்ட பாடங்கள் எண்ணும் எழுத்தும், அதாவது நம்ம வாய்ப்பாடு நம்ம சொல்ல இல்லைங்களா, எண்ணும் எழுத்தும், கணக்கு ஸ்டார்டிங் என்று சொல்லலாம், பெருக்கல் வாய்ப்பாடு, அதன் பிறகு எண் சுவடி, சில அடிப்படையான கணித நூல்கள், பிறகு உலக நீதி, நன்னெறி, நீதி நூல்கள், சில சிற்றிலக்கியங்களை அந்த ஆரம்ப வயதிலே, அந்த 7 வயதிற்கு முன்னர் அவர் கற்று தேர்ந்திருக்கிறார். சிறு வயதிலே பள்ளிக்கூடத்திற்கு சென்ற பொழுது இவர் கற்ற கல்வி எண்ணும் எழுத்தும், பெருக்கல் வாய்ப்பாடு, எண் சுவடி, கணித நூல்கள், உலக நீதி, நன்னெறி மற்றும் நீதி நூல்கள், சிற்றிலக்கியங்களை இவர் கற்று தேர்ந்திருக்கிறார். இவர் இந்த இனத்தை சார்ந்ததுனாலே, அதாவது கதிரேசன் செட்டியார் என்று பார்த்தோம் அல்லவா, அந்த செட்டியார் குடும்பங்களுக்கு அந்த பொருள் சேர்க்கின்ற பழக்கம் மிக அதிகமாக உண்டு. எப்படியாவது பொருளை ஈட்ட வேண்டும் என்ற அந்த குணம் அந்த இனத்திற்கு இருந்த காரணத்தினாலே இவர் பொருள் ஈட்டுவதற்காக சிறு வயதிலேயே வெளியே புறப்பட்டு செல்கிறார். அது என்ன இடம் என்று சொன்னால் இலங்கையிலே மலையகம் என்னும் இடத்திலே, லங்கையிலே மலையகம் என்ற இடத்திலே தன்னுடைய உறவினருடைய மளிகை கடையிலே வேலை பார்ப்பதற்காக இவர் தன்னுடைய 11வது வயதிலே புறப்பட்டு சென்றிருக்கிறார். அழுத்தமாக உள்வாங்க வேண்டும். பொருள் ஈட்டுவதற்காக, பணம் சம்பாதிப்பதற்காக இவர் எங்கு சென்றார், அதாவது வேலைக்கு எங்க போனார் அப்படின்னு கேட்ட இலங்கையிலே மலையகம் என்ற இடத்திலே உறவினருடைய மல்லிகை கடையிலே வேலை பார்க்க இவர் 11 வயதிலே சென்றார். ஆனால் அங்கு சென்று அவர் அங்கே வேலை பார்த்து கொண்டிருந்த பொழுது அவருடைய தந்தையார் இறந்து விடுகிறார். தந்தையார் இறந்த காரணத்தினாலே தன்னுடைய 14வது வயதிலே திரும்பவும் அவர் சொந்த ஊரான மகிபாலன்பட்டிக்கு திரும்புகிறார். அடுத்த வினா பாருங்க, வாத நோயினுடைய தாக்க மிகுதியாலே செட்டியாருடைய வாழ்க்கை எவ்வாறு அமைந்தது? இந்த வாத நோய் 7 வயதில் இவர் தாக்கியது. 7 வயதிலே தாக்கிய பொழுது சற்று லேசாக இருந்தாலும் கூட காலப்போக்கிலே அதனுடைய தாக்கம் அதிகமாக இருந்தது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவருடைய 16வது வயதிலே இளம்பிள்ளை வாதம் என்று சொல்லப்படுகிற அந்த நோய் இவரை கடுமையாக தாக்கியது. 16 வயதிலே மிக கடுமையாக தாக்கியது. இவர் தன்னிச்சையாக நடக்க முடியாமல் கையிலே ஒரு தடி ஒன்றை வைத்து கொண்டு அதன் உதவியாலேயே இவரால் நடக்க முடிந்தது. மிகவும் சோகமான காரியம். தடி ஊன்றி நடக்க வேண்டிய சூழல் இருந்தமையாலே மற்றவர்களைப் போல அவர் ஊர் சுற்றி வீண் களியாட்டங்களிலே காலம் கழிக்க முடியாமல் வீட்டிலேயே முடங்கி கிடந்தார். தடி ஊன்றி சென்ற காரணத்தினாலே அவர் ஊர் சுற்ற முடியாமல் வீண் பொழுதுபோக்குகளை தன்னை ஈடுபடுத்த
ஈடுபடுத்திக் கொள்ளாமல் வீட்டிலே இருக்க வேண்டிய சூழ்நிலை. அந்த நேரத்தை அவர் பல இலக்கிய இலக்கணங்களை கற்பதிலே காலம் கழித்தார். அந்த வீட்டில் இருந்த நேரங்களை இலக்கியங்களை கற்பதிலே காலம் கழித்தார். தனக்கு ஏற்பட்ட ஐயங்களை தக்க அறிஞருடைய தொடர்பு கொண்டு அவர் ஐயங்களை நீக்கிக் கொண்டார் என்பதும் வரலாறு. 12வது வினா, தனக்கு ஏற்பட்ட ஊனம் பற்றி கதிரேசன் செட்டியாருடைய கருத்து யாது? இது வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தாலும் கூட அவர் தன்னுடைய வரலாற்றிலே ஒரு இடத்தில் அதை பற்றி பதிவு செய்கிறார். தனக்கு ஏற்பட்ட கால் ஊனம் பற்றி கதிரேசன் செட்டியாருடைய கருத்து. இந்த கால் ஊனமே என்னை கலைமகளின் பேரருளுக்கு உரியவன் ஆக்கியது என்று சொல்லுகிறார். இந்த கால் ஊனம்தான் என்னை கலைமகனுடைய பேரருளுக்கு உரியவன் ஆக்கியது. அப்படி இல்லை என்று சொன்னால் ஞானும் பிற வைசியர்களைப் போல பொருள் ஈட்டுவதிலே புகுந்து வீண் பொழுது போக்கி இருப்பேன். ஆகவே யான் இக்கால் ஊனத்திற்கு நன்றி செலுத்துகிறேன் என்ற பதிவினை செய்திருக்கிறார். எவ்வளவு ஒரு உயர்ந்த எண்ணம் பாருங்கள். இந்த அந்த ஊனத்தை அவர் ஒரு குறையாக எடுத்துக்கொள்ளாமல், இந்த கால் ஊனம் எனக்கு ஏற்படவில்லை என்றால் மற்ற வைசிய குடும்பத்து பிள்ளைகளைப் போல நான் பொருள் ஈட்டுவதிலேயே கவனம் செலுத்தியிருப்பேன். இந்த கால் ஊனம் ஏற்பட்டதனாலே தான் நான் என்னை திடப்படுத்தி கொண்டு ஒரு மிக அறிஞனாக உருவாவதற்கு ஒரு வாய்ப்பு அளித்தது. எனவே இந்த கால் ஊனத்திற்கு நான் நன்றி செலுத்துகிறேன் என்று இவர் பதிவு செய்திருக்கிறார். 13வது, வீட்டில் இருந்தபடியே அவர் கற்ற நூல்கள் எவை? வீட்டில் இருந்தபடியே அவர் கற்ற நூல்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, பெரிய புராணம், கம்பராமாயணம், திருக்குறள், திருவாசகம், அகநானூறு, புறநானூறு போன்றவற்றை இவர் வீட்டில் இருந்தபடியே கசடர கற்றார். மீண்டும் சொல்லுகிறேன், இவர் வீட்டில் இருந்தபடியே கற்ற இலக்கியங்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, பெரிய புராணம், கம்பராமாயணம், திருக்குறள், திருவாசகம், அகநானூறு, புறநானூறு போன்ற இலக்கியங்களை கசடர கற்றார். இலக்கணத்திலே இவர் தொல்காப்பிய சொல்லதிகாரத்தை மிக திறம்படன் கற்று தேர்கிறார். சிலப்பதிகாரத்தினுடைய தொல்காப்பியத்தினுடைய சொல்லதிகாரத்திலே சேனாவரையார் உரையை இவர் கசடர கற்றார். இந்த சேனாவரையார் உரையை கற்பதற்கு இவர் உதவி செய்தவர் யார் என்பது வினா. சோழவந்தான் என்னும் ஊரிலே வாழ்ந்த மிக பெரும் புலவராகிய அரசன் சண்முகனார் என்பவரிடம் இவர் தொல்காப்பிய சொல்லதிகாரத்தினுடைய சேனாவரையார் உரையை கற்றார். இந்த அரசன் சண்முகனார் என்பவர் மிக பெருந்தன்மையோடு பெரிய மனதோடு இந்த கதிரேசன் செட்டியாருடைய இல்லத்திற்கே வந்து இவர் கற்பித்திருக்கிறார் என்பது அவருடைய ஆசிரியருடைய பெருந்தன்மையை நமக்கு காட்டுகிறது. அவருடைய கால் ஊனத்தை மனதிலே வாங்கி அவருடைய உணர்வை கருத்திலே கொண்டு மிகப்பெரிய அறிஞர் பெருமகனாகிய அவர் இவருடைய இல்லத்திற்கு வந்து கற்பித்திருக்கிறார். 15வது தான் கதிரேசன் செட்டியாருடைய வடமொழி ஆசிரியர் யார்? கதிரேசன் செட்டியாருடைய வடமொழி ஆசிரியர் தருவை நாராயண சாஸ்திரியார். வடமொழியை ஒரு வருடம் கற்று தேர்கிறார். தருவை நாராயண சாஸ்திரியார் என்பவருடன் இவர் வடமொழியை கற்று தேர்ந்தார். இந்த வடமொழியை எத்தனை ஆண்டுகளுக்குள் அவர் கற்று முடித்தார்? எத்தனை ஆண்டுகளுக்குள்? ஏறக்குறைய 5-6 ஆண்டுகளுக்குள்ளே இவர் வடமொழியை கசடர கற்று முடிக்கிறார். இந்த 5-6 ஆண்டுகளிலே வடமொழியில் இருக்கிற காவியங்கள், நாடகங்கள், இலக்கியங்கள், இலக்கணங்கள் முதலியவற்றை மிக தெளிவாக கற்று தேர்கிறார். இது ஒரு மிகப்பெரிய செய்தி. கடவுள் சொல்லுவார்கள், கடவுள் ஒரு குறையை மனிதனுக்கு தந்தால் மற்றொரு நிறையை அவர்களுக்கு தருவார் என்று சொல்லுவார்கள். அந்த நிலையிலே இந்த அதிகமாக விரைவிலே கற்று உள்வாங்கக்கூடிய அறிவை இறைவன் அவருக்கு தந்த காரணத்தினாலே 5-6 ஆண்டுகளிலேயே அந்த வடமொழியில் இருக்கிற காவியங்கள், நாடகங்கள், இலக்கியங்கள், இலக்கணங்களை கற்று தேர்கிறார். கதிரேசன் செட்டியார் அறிந்திருந்த மொழிகள் யாவை? எத்தனை மொழிகள் அவருக்கு தெரியும் சொன்னா, தமிழும் வடமொழியை மட்டுமே அவர் கற்றிருந்தார். ஆங்கிலம் கற்பதற்கு வாய்ப்பில்லாமல் போயிற்று. தமிழும் வடமொழியை மட்டுமே கற்றிருந்தார். கதிரேசன் செட்டியார் யாரிடம் சைவத்தை கற்றார்? கதிரேசன் செட்டியார் யாரிடம் சைவத்தை கற்றார் அப்படின்னு கேட்டா, காரைக்குடி கதிரேசன் செட்டியார் என்பவரிடம் இவர் சைவத்தை கற்றிருக்கிறார். காரைக்குடி கதிரேசன் செட்டியார் என்பவரிடம் சைவத்தை கற்றார். சைவத்திலே குறிப்பாக சைவ ஆசிரியரான
கதிரேசன் செட்டியாரிடம் குறிப்பாக எந்த சைவ நூல்களை இவர் கற்றார். ஏனென்று சொன்னால் அது மிகப்பெரிய சைவம் என்பது மிகப்பெரிய கடல். அந்த கடலிலே இவர் கற்று தேர்ந்த நூல்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவஞான போதம், சிவஞான சித்தியார் என்ற 2 நூல்களை கற்று சேர்கிறார். இந்த சைவத்திற்கு அடிப்படை சிவஞான போதம் என்று சொல்லுவார்கள். ஒரு 12 சூத்திரங்களை கொண்டது. அந்த சிவஞான போதத்தை மிகச் சிறிய நூலாக இருந்தாலும் மிகப்பெரிய கருத்து வளம் கொண்டது அது. அந்த அடிப்படை நூலான சிவஞான போதத்தையும் சிவஞான சித்தியாரையும் இவர் கதிரேசன் செட்டியாரிடம் இவர் கற்று தேர்ந்தார். 20வது வினா, கதிரேசன் செட்டியாரினுடைய ஆய்வு எதன் அடிப்படையில் இருந்தது? இவருடைய எண்ணம், இவருடைய வாழ்க்கை, இவருடைய ஆய்வு சிந்தனை எதன் அடிப்படையில் இருந்தது அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, தமிழிலே வட சொற்கள் கலப்பது பற்றியும் அவற்றின் பயன்பாடு பற்றியும் ஒரு விரிவான ஆய்வினை அவர் செய்திருந்தார். தமிழிலே வட சொற்கள் எவ்வாறு கலக்கிறது, அவற்றுடைய பயன்பாடு என்ன ஏனென்று சொன்னால் அவர் அறிந்த மொழி 2 மொழி, தமிழும் வடமொழியும். எனவே தனக்கு அறிந்த அந்த வட்டாரத்துக்குள்ளேயே தன்னுடைய ஆய்வை அவர் உட்படுத்திக் கொள்ளுகிறார். தமிழிலே வட சொற்கள் எவ்வாறு கலக்கிறது, அதனுடைய பயன்பாடு. அதன் பிறகு பழந்தமிழ் நூல்களையும் சைவ இலக்கியங்களையும் ஆய்ந்து பல தெளிவான உரைகளை இவர் எழுதியிருக்கிறார். பல நூல்களுக்கு உரை எழுதியிருக்கிறார். அதை உரைநடையாக்கமாக செயல்களை உரைநடையிலே அவர் பிழிந்து தந்திருக்கிறார். பின்னால் நூல்களில் நாம் அதை பார்க்க இருக்கின்றோம். 21வது வினா, வணிகத்தில் ஈடுபட்டுள்ள செல்வந்தர்கள் பொது நலத்துண்டில் ஈடுபட வேண்டும் என்ற எண்ணத்திலே கதிரேசன் செட்டியார் தொடங்கிய அமைப்பு எது? பெரும்பாலும் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிற மிகப்பெரிய செல்வந்தர்கள் பொதுநல, இப்பொழுது நம்ம அந்த பல கிளப்ஸ் அது மாதிரி இருக்குது இல்லைங்களா, லயன் கிளப் என்று சொல்லுவோம், மற்ற பொதுநல அமைப்புகள், மிகப்பெரிய செல்வந்தர்கள் அல்லது வியாபாரிகள் சேர்ந்து தமக்கு கிடைக்கிற லாபங்களிலே அல்லது ஓய்வு நேரங்களிலே மக்களுக்கு பொது தொண்டு செய்வதை நாம் இன்றைக்கு பல நிலைகளில் காண்கிறோம். இதை முதலாக தொடங்கி வைத்தவர் யார் என்று சொன்னால் கதிரேசன் செட்டியார் என்று சொல்லுகிறார்கள். மேலை சிவபுரி என்ற ஊரிலே ஒரு கழகம் உருவாக்கி ஒரு கலைக்கூடத்தை முதல் ஏற்படுத்துகிறார். ஒரு கலைக்கூடத்தை ஏற்படுத்துகிறார். பிறகு 1909 சன்மார்க்க சபை என்னும் ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு தமிழ் இலக்கியம் கற்பிக்கப்பட்டு பல புலவர்கள் அதன் மூலமாக உருவாக்கப்பட்டனர். இதன் வழியாக இவர் சமுதாயத்திலே தங்களை தொடர்பு படுத்தி கொண்டு பல பொதுநல தொண்டுகளை செய்தனர் என்பதை வரலாற்றின் வழியாக, இலக்கிய வரலாற்றின் வழியாக நம்மால் அறிய முடிகிறது. 22வது வினா, சன்மார்க்க சபை வழியாக உருவாக்கப்பட்ட கலாசாலை இது. இந்த சன்மார்க்க சபை மூலமாக அவர்கள் ஒரு கல்லூரியை உருவாக்குகிறார்கள். கணேசர் செந்தமிழ் கல்லூரி என்பது, கணேசர் செந்தமிழ் கல்லூரி என்பது. இந்த கணேசர் செந்தமிழ் கல்லூரியின் சார்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு நூலகம், ஒரு புத்தக சாலை அப்பொழுது அமைக்கப்பட்டது. அது பலராலும் பேசப்பட்ட ஒரு புத்தக சாலையாக இருந்தது. அதனுடைய பெயர் என்ன என்பது வினா, தொல்காப்பியனார் புத்தக சாலை. அப்போ கணேசன் சன்மார்க்க சபை வழியாக கணேசர் செந்தமிழ் கல்லூரி தொடங்கப்பட்டது. கணேசர் செந்தமிழ் கல்லூரியின் வாயிலாக ஒரு மிகப்பெரிய புத்தக சாலை, நூலகம் தொடங்கப்பட்டது. நூலகத்தினுடைய பெயர் தொல்காப்பியனார் புத்தக சாலை. எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருந்தது கதிரேசன் செட்டியார் என்பதை நாம் உள்வாங்க வேண்டும். கழகம் அமைத்து சன்மார்க்க சபை உருவாக்குவது பற்றிய எண்ணத்தை இவருக்கு, கதிரேசன் செட்டியாருக்கு முதலிலே ஆலோசனையாக வழங்கியது யார்? இது முக்கியம். அந்த எண்ணம் நமக்கு வரணும் இல்லைங்களா? எனவே இது ஒரு வினா. இவ்வாறு கழகம் அமைத்து பொதுநல தொண்டிலே தன் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஆலோசனையை பண்டிதமணி கதிரேசன் செட்டியாருக்கு வழங்கியவர் பழசா பழனியப்ப செட்டியார் என்பவர். பழசா பழனியப்ப செட்டியார் என்பவர் இந்த எண்ணத்தை அவருக்கு தருகிறார். 25வது வினா, கதிரேசன் செட்டியாரை அண்ணாமலை செட்டியார் அழைத்து கொடுத்த பணியாது. இந்த கதிரேசன் செட்டியாரை சமுதாயத்தில் உற்று நோக்கி கொண்டிருந்த அண்ணாமலை செட்டியார் அவர்கள் தாமே இந்த கதிரேசன் செட்டியாரை அழைத்து அவருக்கு ஒரு பணி, ஒரு வேலையினை கொடுக்கிறார். அந்த வேலை என்ன அப்படின்னு கேட்டா, அண்ணாமலை செட்டியாருடைய பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலைக்கழகம், தன்னுடைய பல்கலைக்கழகத்திலே அவருக்கு தமிழ்துறையிலே விரிவுரையாளர் பதவியை தருகிறார். அதாவது 1934 ஆண்டிலிருந்து
1937 ஆண்டு வரை இவர் தமிழ் துறையிலே விரிவுரையாளராக பணியாற்றுகிறார். அந்த காலத்திலே இதனுடைய பெருமை என்னவென்று சொன்னால், அக்காலத்திலே கல்லூரியிலே பேராசிரியர்களுக்கு விரிவுரையாளராகவோ அல்லது பேராசிரியர்களாகவோ பதவி வழங்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அந்த காலத்திலே ஆங்கில அறிவு இருந்தவர்களுக்கு மட்டுமே அந்த தமிழ் பேராசிரியர் பதவி வழங்கப்பட்டது. இது உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய செய்தி. ஆங்கிலம் தெரியாத அல்லது ஆங்கிலத்தை பள்ளிக்கூடங்களிலோ கல்லூரிகளிலோ ஒரு பகுதியாக படிக்காத மாணவர்களுக்கு அல்லது அறிஞர் பெருமக்களுக்கு அக்காலத்தில் பல்கலைக்கழகங்களிலே பணி வழங்கப்படவில்லை. ஆங்கிலத்தை படிக்காத தமிழையும் வடமொழியை மட்டுமே அறிந்த ஒரு அறிஞர் பெருமகனாருக்கு தமிழ் துறையிலே விரிவுரையாளர் பதவி வழங்கியது மிக பெரிய குறிப்பிடத்தக்க செய்தி என்பதை உள்வாங்க வேண்டும். இப்பொழுது அந்த நம்ம தமிழ் இலக்கிய மாணவர் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி, அந்த பிஹெச்டி முனைவர் பட்ட ஆய்வை நாம் இப்பொழுது பல்கலைக்கழகங்களிலே நாம் சமர்ப்பித்து பல முனைவர் பட்டங்களை பெறுகிறோம். பல பள்ளிகளிலே பணியாற்றுகின்ற பட்டதாரி ஆசிரியர்கள், முதுகலை ஆசிரியர்கள், பல கல்லூரி ஆசிரியர்கள் அந்த முனைவர் பட்டத்திற்கான பதிவினை நாம் செய்து கொண்டு ஆய்வேடுகளை நாம் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு காலகட்டத்திலே அந்த பிஹெச்டி ஆய்வேடு என்பது கூட நாம் தமிழிலே செய்தாலும் கூட அந்த தமிழ் ஆய்வினை ஆங்கிலத்திலே தர வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் ஒரு காலகட்டத்தில் இருந்தது. இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய கல்லூரியிலே எங்களுடைய பேராசிரியர் பெருமக்கள் சொல்லியிருக்கிறார்கள், நாம் பிஹெச்டி செய்தால் அந்த ஆய்வேட்டை நாம் தமிழ் பேராசிரியராக தமிழை படித்திருந்தாலும் கூட அந்த ஆய்வேட்டை நாம் ஆங்கிலத்திலே சமர்ப்பிக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழல். காலப்போக்கிலே இவைகளெல்லாம் மாறி அரசினுடைய உதவிகள் நமக்கு கிடைத்து இன்றைக்கு நாம் நம்ம தமிழிலேயே ஆய்வேடுகளை தருகிற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைத்ததுனாலே இன்றைக்கு பலர் முனைவர் பட்டம் பெற்று நாம் தமிழுக்கு தொண்டாற்றி கொண்டிருக்கிறோம். இதை உள்வாங்க வேண்டும். 26வது வினா, கதிரேசன் செட்டியார் வகித்த பல்வேறு பதவிகள் யாவை? பல பதவிகளை வகித்திருக்கிறார். முடிந்தவரை தொகுத்து வழங்கியிருக்கிறேன். அண்ணாமலை பல்கலைக்கழக பாடத்திட்ட குழு மற்றும் தேர்வு குழு உறுப்பினராகவும் அதனுடைய தலைவராகவும் பணியாற்றியிருக்கிறார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் முதல் பணியாற்றிய இடம் பாடத்திட்ட குழு மற்றும் தேர்வு குழு மற்றும் தலைவராக இருந்திருக்கிறார். ராமேஸ்வரம் வடமொழி கல்லூரியிலே மந்திர குழு என்ற ஒரு குழு, அந்த குழுவிலே அவர் உறுப்பினராக இருந்திருக்கிறார். சென்னை பல்கலைக்கழகத்திலே பாடத்திட்ட குழு உறுப்பினராகவும் மற்றும் தேர்வுக்குழு எக்ஸாமினேஷன் போர்டு என்று சொல்வார்கள், அந்த தேர்வுக்குழு உறுப்பினராக இருந்திருக்கிறார். அதன் பிறகு மதுரை தமிழ் சங்கத்திலே இவர் உறுப்பினராக பணியாற்றியிருக்கிறார். திருவிதாங்கூர் பல்கலைக்கழகத்திலே பாடத்திட்ட குழு உறுப்பினராகவும் மற்றும் அந்த பாடத்திட்ட குழுவினுடைய தலைவர் ஆகவும் இவர் இருந்திருக்கிறார். யாழ்ப்பாணத்தில் உள்ள கீழ்நாட்டு கல்வி நிலையம் என்ற கல்லூரியிலே இவர் தேர்வாளராக எக்ஸாமினராக பணியாற்றியிருக்கிறார். மிக சிறப்பாக நடந்த இந்த குறுந்தொகை மாநாடு நடந்தது. அந்த குறுந்தொகை மாநாட்டினுடைய தலைவராக இவர் மிக சிறந்த பணியாற்றியிருக்கிறார். பல கல்லூரிகளிலே இவருக்கென்று ஒரு இடம், ஒரு சேர் என்று சொல்வார்கள், ஒரு பேரவை தலைவராக இருந்து ஆலோசனைகளை வழங்கி மிக சிறந்த பணியாற்றி இருக்கிறார் என்பது பதிவு செய்யப்பட வேண்டிய செய்திகள். 27வது கதிரேசன் செட்டியாருடைய சமகால அறிஞர் பெருமக்கள் யார்? இவருடைய காலத்தில் வாழ்ந்த அறிஞர் பெருமக்களுடைய பெயரை நாம் தெரிந்து கொள்வது நல்லது. சோமசுந்தர பாரதியார், ராகவ ஐயங்கார், அதன் பிறகு வெள்ளை வாரணார் என்று சொல்லப்படுகின்ற அறிஞர் பெருமக்கள் இவருடைய காலத்திலே வாழ்ந்த சமகால அறிஞர் பெருமக்கள். சோமசுந்தர பாரதியார், ராகவ ஐயங்கார், வெள்ளை வாரணார். 28வது வினா, கதிரேசன் செட்டியாருடைய நெருங்கிய நண்பர், இவருக்கு மிக நெருக்கமான நண்பர், இவரும் தமிழறிஞர்கள் தான். இந்த சமகால புலவரிலே வர வேண்டும். ஒரு தெளிவிற்காக சமகால அறிஞர்கள், இவருக்கு நெருங்கிய நண்பர்கள் என்று இரண்டாக நான் பிரித்திருக்கிறேன். ராகவ ஐயங்கார், அதன் பிறகு மறைமலை அடிகள், பாண்டித்துறை தேவர், தேப்போ மீனாட்சி சுந்தரனார், ராஜா சர் அண்ணாமலை செட்டியார் என்பவர்கள் இவருக்கு நெருங்கிய நண்பர்கள். சமகால அறிஞர் பெருமக்களும் இது ஒரே கேள்வியாக கூட நாம் கொடுத்திருக்கலாம். ஒரு தெளிவிற்காக நான் இதை பிரித்திருக்கிறேன். செட்டியாருடைய நெருங்கிய நண்பர்கள் ராகவ ஐயங்கார், மறைமலை அடிகள், பாண்டித்துறை தேவர், தேப்போமி என்று சொல்லப்படுகிற தேப்போ மீனாட்சி சுந்தரனார், ராஜா சர் அண்ணாமலை செட்டியார். இந்த கதிரேசன் செட்டியாரிடம், இந்த செட்டியார்கள் என்று சொன்னாலே அவரிடம் பொருள் சேர்க்கின்ற அந்த பழக்கம் உண்டு என்று சொல்லுவார்கள். அவரை அறியாமலே அவரிடம் அதிகமாக பொருள் சேர ஆரம்பித்தது. இவர் பல அறிஞர் பெருமக்களுக்கு அக்காலத்திலே தன்னிடம் இருந்த பொருளை, பணத்தை கொடுத்து உதவி செய்திருக்கிறார். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அவர்களுக்கும் டாக்டர் உவே சாமிநாத ஐயர் அவர்கள் பல நூல்களை பதிப்பிப்பதற்கும்
பெறுவதற்கும் இவருக்கு உதவி செய்திருக்கிறார். வரலாற்றில் பதிவு இருக்கிறது. கதிரேசன் செட்டியார் எந்த அறிஞர் பெருமக்களுக்கு பொருளுதவி செய்தார்னா, மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களுக்கு, டாக்டர் உவே சாமிநாத ஐயர் அவர்களுக்கும் இவர் இலக்கிய பணிக்காக உதவி செய்திருக்கிறார். 30வது வினா, இளம் வயதிலேயே அவர் எழுதிய செய்யுள் நூல்கள் யாவை? சிறு வயதிலேயே அந்த நூல் இயற்றுகின்ற திறன் அவருக்கு கடவுள் கொடுத்திருந்தார். சுந்தர விநாயகர் பதிகம், சுந்தர விநாயகர் பதிகம், வீர விநாயகர் மாலை, பதிற்று பத்தந்தாதி, இந்த 3 நூல்களை இவர் சிறு வயதிலே எழுதியிருக்கிறார். சுந்தர விநாயகர் பதிகம், வீர விநாயகர் மாலை, பதிற்று பத்தந்தாதி என்ற நூல்களை இவர் எழுதியிருக்கிறார். இவர் கதிரேசன் செட்டியார் அவர்கள் எழுதிய படைப்புகள் யாவை? அதை 2-3 பிரிக்கலாம். நம்ம முதலிலே உரைநடை நூல்களை நான் உங்கள் முன்னே வைக்கிறேன். கதிரேசன் செட்டியாருடைய படைப்புகள், முதலிலே உரைநடை நூல்களை நாம் பார்க்கலாம். முதலிலே புத்தியுரை விளக்கம், புத்தியுரை விளக்கம் என்பது, பிறகு கம்பன் காவியம் என்ற நூல், தசரதன் குறையும் கைகேயினுடைய நிறையும், தலைப்பையோட அந்த நூலை படிக்கணும் போல தோணுது பாருங்க. தசரதன் குறையும் கைகேயி நிறையும் என்ற ஒரு நூல், சிலப்பதிகாரத்தை பற்றிய ஒரு ஆராய்ச்சி, திருவாசகத்திற்கு ஒரு தெளிவான உரை, திருவாசக உரை என்பது, கதிர்மணி விளக்கம் என்ற ஒரு நூல், நீத்தல் விண்ணப்பம் உரை, திருவெம்பாவை உரை, சுலோசனை என்ற ஒரு நூல், இது வடமொழியிலிருந்து தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூல், உதயன சரிதம் என்ற நூல், இதுவும் வடமொழியிலிருந்து தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூல், உரைநடை கோவை என்ற ஒரு நூல், இவையெல்லாம் அவர் உரைநடையில் எழுதியிருக்கிறார். செய்யுள் நூல்கள் என்று பார்க்கின்ற பொழுது, சுந்தர விநாயகர் பதிகம், வீர விநாயகர் மாலை, பதிற்று பத்து அந்தாதி, சுக்கிர நீதி வடமொழியிலிருந்து தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூல் இது. பிரதாபருத்தியம் என்ற ஒரு நூல் வடமொழியிலிருந்து தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்ட நூல். செய்யுள் நூல் சுந்தர விநாயகர் பதிகம், வீர விநாயகர் மாலை, பதிற்று பத்தாந்தாதி, சுக்கிர நீதி, பிரதாபருத்தியம் என்ற ஒரு நூலை இவர் எழுதியிருக்கிறார். சில நாடகங்களை இவர் மொழிபெயர்த்திருக்கிறார் வடமொழியிலிருந்து. நாடக மொழிபெயர்ப்பு என்று அதை உள்வாங்க வேண்டும். சுக்கிர நீதி என்னும் வடமொழி நூலை இவர் தமிழிலே மொழிபெயர்த்தார், ஒரு நாடக நூலை. மிருச்சிக கடிகம் என்ற ஒரு வடமொழி நாடக நூல். இந்த நாடக நூலை தழுவி இவர் மன்னியல் சிறுதேர் என்ற நூல், வினா கேட்கப்பட்டிருக்கிறது. மிருச்சிக கடிகம் என்ற நூலை, வடமொழி நாடக நூலை தழுவி இவர் எழுதிய நூல் மன்னியல் சிறுதேர் என்ற பெயரிலே உரைநடையும் பாட்டுமாக, ஏறக்குறைய சிலப்பதிகாரத்தை சொல்வார்கள், உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என்ற இலக்கியம் எதற்கு பொருந்தும் என்று சொன்னால் சிலப்பதிகாரம். அத அடிப்படையிலே உரையும் பாட்டுமாக ஒரு நாடக நூலை இவர் மன்னியல் சிறுதேர் என்ற பெயரிலே இவர் எழுதினார். அதற்கு மூல நூல் மிருச்சிக கடிகம் என்று சொல்லலாம். சமஸ்கிருதத்திலே காளிதாசன் எழுதிய சாகுந்தலம் என்ற நாடகத்தையும் காவியத்தையும் கூட இவர் மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார். அடுத்த வினா பாருங்க, ஒரு விளக்கத்திற்காக. கதிரேசன் செட்டியார் வடமொழியிலிருந்து தமிழிலே மொழிபெயர்த்த நூல்கள் யாவை? வடமொழியிலிருந்து தமிழிலே மொழிபெயர்த்த நூல்கள் ஏற்கனவே அந்த நூலில் அந்த இடம் பெற்றிருக்கிறது. ஒரு தெளிவிற்காக மிருச்சிக கடிகம், சுக்கிர நீதி, அதன் பிறகு சுலோசனை, உதயன சரிதம், பிரதாபிருத்தியம், மாலதி மாதவம், இந்த நூல்களை இவர் கதிரேசன் செட்டியார் அவர்கள் வடமொழியிலிருந்து தமிழிலே மொழிபெயர்த்திருக்கிறார். கதிரேசன் செட்டியார் அவர்கள் பெற்ற பட்டங்கள் யாவை? இவர் பெற்ற பட்டங்கள், சிறப்பு விருதுகள் கூட என்று சொல்லலாம். 1951ஆம் ஆண்டு குன்றக்குடி ஆதீனம் அவர்கள் இவருக்கு சைவ சித்தாந்த வித்தகர் என்ற ஒரு பட்டத்தை கொடுக்கிறார்கள். 1951ஆம் ஆண்டு குன்றக்குடி ஆதீனம் சைவ சித்தாந்த வித்தகர் என்ற பட்டத்தை தருகிறது. 1951ஆம் ஆண்டு தமிழ் புலவர் மாநாடு கூடிய பொழுது இவருக்கு முது பெரும் புலவர் என்ற விருதினை இவருக்கு வழங்குகின்றனர். உவேசா அவர்கள் இவருடைய திறனை பாராட்டி பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் என்று நாம் சொல்றோம் இல்லையா, இந்த பண்டிதமணி என்ற பட்டத்தை இவருக்கு வழங்கியவர் உவேசா அவர்கள். தமிழ் தாத்தா என்று வழங்கப்படுகின்ற உவேசா அவர்கள் இவருக்கு பண்டிதமணி என்ற பட்டத்தை, இதை வினா கேட்பதற்கு வாய்ப்புண்டு. பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் என்ற இலக்கிய உலகிலே தடம் பதித்திருக்கிற அந்த கதிரேசன் செட்டியாருக்கு பண்டிதமணி என்ற பட்டத்தை வழங்கியவர் உவேசா அவர்கள். அது மட்டுமல்ல, முதலில் அந்த மகா
மகோபோத்தியாய என்ற ஒரு பட்டம் அக்காலத்தில் வழங்கப்பட்டது. இந்த பட்டத்தை முதலில் பெற்றவரும் இவர்தான் என்று சொல்வார்கள். 34வது வினா, கதிரேச செட்டியாருக்கு பண்டிதமணி பட்டத்தை வழங்கியவர் யார்? தெளிவிற்காக உவேசா அவர்கள். இப்படிதான் சொன்னோம். அந்த கருத்தினுடைய அழுத்தத்திற்காக அதை நான் வினாவாக அமைத்து உங்கள் முன் வைத்திருக்கிறேன். அதன் பிறகு முதலில் மகாபோத்தியாய பட்டம் பெற்றவர் யார் என்று சொன்னால் கதிரேசம் செட்டியார். இவைகளெல்லாம் வினாவாக வருவதற்கு நிச்சயமாக வாய்ப்பு உண்டு. அடுத்து 36வது வினா, கதிரேச செட்டியாருக்கு எப்பொழுது திருமணம் நடந்தது? ஏனென்று சொன்னால் இவர் வாத நோயாலே பாதிக்கப்பட்ட காரணத்தினாலே அக்காலத்தில் 12-13 வயதிலே திருமணங்கள் நடந்தது. இந்த வாத நோய் காரணமாக இவர் அக்காலத்திலே நாம் சொல்லுகிறபடி 30வது வயது, ரொம்ப லேட் மேரேஜ் என்று சொல்லலாம். இப்போ எல்லாம் 30 வயசுல தான் நம்ம திருமணம் செய்கிறோம். அப்பொழுது 30 வயதிலே, அதாவது 1926ஆம் ஆண்டிலே இவருக்கு திருமணம் நடந்தது என்ற பதிவை நம்மால் அறிய முடிகிறது. 37வது வினா, கதிரேசன் செட்டியாருடைய மனைவி பிள்ளைகளுடைய பெயர்கள் இருக்கிறது. அதற்காக உங்கள் முன் வைத்திருக்கிறேன். மனைவியினுடைய பெயர் மீனாட்சி என்பது. கதிரேசன் செட்டியாருடைய மனைவியின் பெயர் மீனாட்சி. இவருக்கு 3 ஆண் பிள்ளைகளும் 3 பெண் பிள்ளைகளையும் கடவுள் தந்திருக்கிறார். அவருடைய பெயர்களை கூட இலக்கிய வரலாற்றில் பல இடங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆண் பிள்ளைகள் யார் என்று சொன்னால் சுப்பிரமணியன், கனக சபாபதி, மாணிக்க வாசகர், தியாகராஜன். சுப்பிரமணியன், கனக சபாபதி, மாணிக்க வாசகன், தியாகராஜன் என்ற 4 ஆண் பிள்ளைகள். பெண் பிள்ளைகள் என்று எடுத்துக்கொண்டால் மங்கையர்க்கரசி, மீனாட்சி, சகுந்தலை என்ற 3 பெண் பிள்ளைகளையும் ஆண் பிள்ளைகளையும் கடவுள் அவருக்கு கொடுத்திருக்கிறார் என்பது 3 1 2 3 4 ஆண் பிள்ளைகள். இது கொஞ்சம் நீங்கள் மாற்றிக்கிடுங்க. இங்கே நான் 3 என்று போட்டிருக்கிறேன். 4 ஆண் பிள்ளைகளும் 3 பெண் பிள்ளைகளையும் அவர் பெற்றிருக்கிறார் என்ற பதிவு. இந்த கொஞ்சம் இங்கே கரெக்ஷன் பார்த்துக்கிடுங்க. எனவே முடிந்தவரை செய்திகளை நான் தொகுத்து வகுத்து உங்கள் முன் வைத்திருக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது என்று நீங்கள் கருதினால் போட்டித் தேர்வுக்கு, அனைத்து போட்டித் தேர்வுக்கும், UGTRBக்கு மட்டுமல்ல, திரும்பவும் நான் சொல்லுகிறேன், TNPSC நடத்துகின்ற அனைத்து போட்டி 2A, UPSC தமிழ் மற்றும் அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் இந்த உரைநடை வளர்ச்சி என்பது பாடமாக அந்த போட்டித் தேர்வில் கலந்து கொண்டுள்ளவர்களுக்கு அது நீங்கள் அறிந்திருப்பீர்கள். எனவே முடிந்தவரை என் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். தமிழை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற இலக்கிய நண்பர்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்கள். கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸிலே பதிவு செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். இந்த தமிழும் தங்கையாவும் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நீங்கள் அப்படி செய்கின்ற பொழுது இத்தகைய பணி செய்கின்ற எங்களுக்கு அது ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் தந்து தொடர்ந்து உங்களுக்கு பதிவுகளை தருவதற்கு வாய்ப்பாக இருக்கும். மற்றும் ஒரு முக்கியமான பதிவோடு மீண்டும் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.